அனைவருக்கும் வணக்கம். நம்ம அரவக்குறிச்சி ஒன்றியம், கரூர் மாவட்டம், வேலம்பாடி கிராமத்திலேருந்து பேசுகிறோம். இந்த பகுதியில் வேலம்பாடி கிராமத்தில் பள்ளப்பட்டியையும் அண்ணா நகரையும் இணைக்கக்கூடிய அந்த நன்காஞ்சி ஆற்று பாலத்தில் நிறைய இறைச்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகள், பள்ளப்பட்டிக்குள்ளே இருக்கிற வர்த்தகர்கள்லாம் நிறைய கொட்டுறாங்க. அதில் பள்ளப்பட்டி நகராட்சி நிர்வாகம் ஒரு அறிவிப்பு பலகை வச்சுருக்காங்க. இந்த இடத்துல குப்பை கொட்டினீங்கன்னா உங்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. அந்த அறிவிப்பு பலகையை கொஞ்சம் கூட யாரும் பொருட்படுத்துறது கிடையாது. உதாரணம், நகராட்சி ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர் கூட அந்த இடத்துல குப்பையை கொட்டக்கூடிய, அந்த வாகனம் குப்பை கொட்டக்கூடிய இதைத்தான் இந்த வீடியோவில் நாங்கள் காமிப்போம். அதேமாரி கிராம பஞ்சாயத்து, வேலம்பாடி கிராம பஞ்சாயத்தில் கடைகளில் சேகரிக்கக்கூடிய குப்பையை அதிலே தான் கொண்டு போய் கொட்டுறாங்க. நாங்கள் பல முறை மனு கொடுத்துருக்குறோம். ஒரு முறை ஆர்டிஐயில் கேட்ட பதிலில் கூட தூத்துக்குடியை சார்ந்த ஒரு தனியார் நிர்வாகத்துக்கு இந்த இறைச்சி கழிவுகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இறைச்சி கழிவுகளை இரவு நேரங்களில் கொட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்த இறைச்சி கடைக்காரங்களுக்கு நகராட்சி நிர்வாகம் ஏதாவது அறிவுறுத்தல் கொடுத்துருக்கா, இங்கே கொட்டக்கூடாது, நாங்கள் இந்த மாதிரி ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம், எங்கள்கிட்ட தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற அறிவுறுத்தல் இருக்காங்கிறது தெரியல. அதே மாதிரி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த ஆற்றை அசுத்தப்படுத்துறத கவனிக்கிறாங்களா எனக்கு தெரியல. அந்த பாலத்தை கடந்து போகும்போது துர்நாற்றம், கடுமையான துர்நாற்றம் அடிக்கும். அதெல்லாம் அதிகாரிகள் எப்படி ஜீரணிச்சுக்கிட்டு அந்த பக்கம் போகிறாங்கன்னு தெரியல. மொத்தத்தில் இந்த பகுதியில் நகராட்சியும் சரி, பள்ளப்பட்டி நகராட்சியும் சரி, வேலம்பாடி ஊராட்சியும் சரி, துப்புரவில் கொஞ்சம் கூட அக்கறை காட்டுறதில்லைங்கிறத அந்த பாலத்தை கடந்து போகும்போது உணர முடியும். நிறைய அதிகாரிகள், அரசியல்வாதிகள் ஏதாவது நிகழ்ச்சி சம்பந்தமாக போகும்போது கூட அந்த இடத்த கடந்து போகும்போது அதை உணர்ந்தாங்கன்னா புரியும். ஆனால் இதில் நேரடியாக பாதிக்கப்படுறது அன்றாடம் பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், பொதுமக்கள். அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க. நீர்நிலைகளை தூய்மையாக வச்சுருக்கணும், ஆற்றை தூய்மையாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது அடிப்படை விஷயம். அந்த விஷயத்தை அதிகாரிகள் கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி பள்ளப்பட்டிக்குள்ளே இருந்து வரக்கூடிய அந்த கழிவுநீர் கால்வாயில் வரக்கூடிய அந்த கழிவுநீரை நேரடியாக பாலத்தை ஒட்டினாப்பிலே விட்றாங்க. அதை கொஞ்சம் தூரத்துக்கு ட்ரைனேஜ் கட்டி கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் விடுறதுக்கான ஒரு முயற்சியை நகராட்சி நிர்வாகம் உடனடியாக எடுக்கணும். அதே மாதிரி கடந்த மழை காலங்களில் ட்ரைனேஜில் ஒரு சிறுவன், ஒரு பள்ளப்பட்டியை சேர்ந்த ஒரு சிறுவன் அடித்து வரப்பட்டு வெள்ளத்தில் மழை நேரத்தில் அங்கே உயிரிழந்த ஒரு சம்பவமும் இந்த ஊரில் நடந்திருக்கு. அதுக்கு காரணம் அந்த ட்ரைனேஜில் மேலெல்லாம் மூடி போட்டு வைக்கல. ஒன்று, ஆற்றுக்குள்ளே அந்த பையன் அரைகுறை உயிரோடு விழுந்தா கூட அந்த துர்நாற்றத்திலே இறந்து போயிருப்பான் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களோட சந்தேகம். இதை பலமுறை அதிகாரிகள்கிட்ட நாங்கள் முறையிட்டிருக்கிறோம். அதிகாரிகள்கிட்ட இதை முறையிட்டு தான் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. இதெல்லாம் அதிகாரிகள் ஆய்வு பண்ணி சரி செய்ய வேண்டிய விஷயம் என்பதை இந்த பகுதி வேலம்பாடி கிராம பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.